ஃபோட்டோஸ் சுட சுட ஃப்ளெமிங்கோஸோட ஃபோட்டோஸ் சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் காற்று எப்படி வீசுது பாருங்க. வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. இது அந்த கிராஸ். இந்த இடத்துல மனுஷன் நடமாட்டமே கிடையாது. பார்த்து 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 வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வந்திருக்கேன். கேரளாவிலேருந்து வந்திருக்காரு ஆண்டோ. ஸோ எதுக்கு வந்திருக்காப்லனா, ஃப்ளெமிங்கோஸ் வந்துட்டு தனுஷ்கோடியில் அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். February தான் அதோட வர்ற பீரியடு. ஸோ வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி அவரும் கேட்டுருந்தார். ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அவர் கேரளாவிலேருந்து பைக்லேயே வந்துட்டார். ஸோ பைக்கை வந்துட்டு நாங்கள் காலையில் மார்னிங் ஒரு 10 மணிக்கு வந்து தனுஷ்கோடிக்கு வந்தோம். ஸ்பாட்டே பண்ண முடியல எங்களால் ஃப்ளெமிங்கோஸில். கரெக்டாக சரி போகலாம் அப்படின்ட்டு ராமேஸ்வரத்தை விட்டு வெளியே போயிட்டோம். அப்புறம் திரும்ப சரி ஒரு 3:30 போல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாங்கள் ஃப்ளெமிங்கோஸை ஸ்பாட் பண்ணிட்டோம். ஆனால் சரியான தூரத்தில் இருந்துச்சு. ரோடு வர முடியல. அதோடு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக தண்ணியிலே காட்டுக்குள்ளே தண்ணியிலே வந்துட்டு பைக்கை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளெமிங்கோஸ் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே கேமராவை கொண்டு போக போகிறோம். ஃப்ளெமிங்கோஸை சுட சுட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஆண்டோ அகஸ்டின் தான் ஃபோட்டோகிராஃபர். பயங்கரமாக காற்று இருக்குது. நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு எனக்கே தெரியலை. அப்படி பேசுகிறது கேட்கலைன்னா வீட்டுக்கு போய் திரும்ப ரெக்கார்ட் பண்ணி தான் போடணும். ஸோ ஃப்ளெமிங்கோஸ் இங்கேருந்து நல்ல தூரத்தில் இருக்கனால நம்மளுக்கு இந்த வீடியோவில் தெரியுமா எனக்கு தெரியலை. ஒருவேளை அவர் ஃபோட்டோ நல்லா வந்துருச்சுன்னா நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃப்ளெமிங்கோஸோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்ளெமிங்கோவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ் சுட சுட ஃப்ளெமிங்கோஸோட ஃபோட்டோஸ் சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. சும்மா 96 படத்தில் வர்ற விஜய் சேதுபதி மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க காற்று எப்படி வீசுது பாருங்க. நுரையெல்லாம் என்ன ஷேக் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோஸ் கொஞ்சம் இல்லை ரொம்பவே தூரமாக இருக்கனால ஃபோக்கஸ் சரியாக இல்லை. அதனால் இங்கேருந்து நடந்து போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்புறோம் உள்ள நடக்கிறதுக்கு. வர்றான் செம்ம மக்களே, பறந்து வர்றான் மக்களே. ஆமாம் வண்டு தான்.
வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு அப்படியே காட்டுறேன். பாருங்கள், அப்படியே நடந்து பைக் இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பைக் இங்கே நிற்கிது பாருங்கள். சுற்றி முற்றியும் காட்டில் யாருமே கிடையாது. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பைக்கை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு கிராஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அந்த கிராஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இடம் ஃபுல்லாகவே இந்த கிராஸ் தான் இருக்குது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேமரா பாக்ஸ்குள்ளே இருந்து கிளம்புறோம். மக்களே கிளம்பியாச்சு. பாருங்க, இந்த இடத்துல மனுஷன் நடமாட்டமே கிடையாது. பட் நாங்கள் வந்துட்டு ஃப்ளெமிங்கோஸை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். பைக்கு போகுமான்னு தெரியாமல் ஐடியா இல்லாமையே பைக்கை ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இவ்வளோ தூரத்துக்கு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ரிட்டர்ன் போகும்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்னு காட்டுறதுக்காக இதை எடுக்கிறோம். ஸோ ஒரு ஃப்ளெமிங்கோவை ஷூட் பண்ணுறதுக்கு பின்னாடி எவ்வளோ பாடுகள் பட வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். அப்படி வந்து பார்த்து 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 அப்படி வந்து நினைக்கிறேன்னா கொஞ்சம் இருங்க. இல்லை, அப்பா ஒரு வழியாக ஏறிட்டாங்க. மக்களே, தனுஷ்கோடிக்கு ஒரு பாய். கிளம்பிட்டு வந்தோம் தனுஷ்கோடியிலேருந்து.